எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறாங்க. ஹோட்டல் ஸ்டைல் உள்ளி வடை. பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, வெங்காயம் வச்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம வடை செய்ய போகிறாங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், அதுக்காக 4 பெரிய வெங்காயம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. இது நல்லா கழுகி இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னா நூல் மாதிரி அந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் தின்னா இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இருக்குது. கையில் நல்லா அமர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வெங்காயம் சாஃப்டாக கொஞ்சம் ஜூஸியாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இன்னும் நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக அந்த ஒனியனோட ஜூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ இதுக்குள்ளே 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணது, உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை மணமாக இருக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், வரமிளகாய் தூள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் மறுபடியும் சேர்த்திருக்கு. அதே மாதிரி காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் கலருக்காக தான் சேர்த்திருக்கு, காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்திருக்கு. அது நீங்கள் அந்த டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போவே நல்லா அந்த உள்ளி வடையோட மனம் வந்துட்டு இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்க்கணும். 1/2 கப் அளவுக்கு மைதா நான் எடுத்து வச்சுருக்கு. ஃபுல்லாக ஒன்றா சேர்க்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இது மிக்ஸ் பண்ணணும். இதுக்குள்ளே தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, அந்த வெங்காயத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியிலே இது மிக்ஸ் ஆகணும். மைதா மாவு சேர்க்கறது இந்த வடையோட ஷேப்பு நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்கு, அந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி நல்லா பர்ஃபெக்டாக அந்த ஷேப்பு கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாவு நம்ம சேர்க்குறாங்க. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அந்த ஷேப்பு வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில டைம் 1/2 கப்பு ஃபுல்லாக தேவைப்படும், சில டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், சில டைம் இதோட கம்மியாக தான் தேவைப்படும். அது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு விஷயம், நிறைய பேர் கேட்பாங்க, மைதா மாவு வேணுமா, கடலை மாவு எடுக்கலாம்ல, இல்லை கோதம்பு மாவு எடுத்துக்கலான்னு. உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மைதா மாவா இல்லை கோதம்பு மாவா, அதுவும் இல்லாமல் கடலை மாவு சேர்த்து கூடி பண்ணலாம். ஆனால் ஹோட்டலில் எப்போவுமே செய்யும்போது இந்த உள்ளி வடை செய்கிறது மைதா மாவில் தான். அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கடலை மாவில் இல்லை கோதம்பு மாவில் செஞ்சாலும் இந்த டேஸ்ட்டு கிடைக்காது. பாருங்கள், இப்போ கரெக்டாக நம்ம இது மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. உருண்டை நல்லா பிடிக்க முடியுது. கையில் வச்சு அமர்த்தி விட்டுக்கோங்க. மெதுவாக அமர்த்தி வடையோட ஷேப் பண்ணி சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மைதா மாவில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு தான் மிச்சம் இருக்குது. மிச்சம் ஃபுல்லாக நான் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. சில பேர் இதே மாதிரி உருண்டையாக பண்ணி அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டும் கூடி பொரிச்சு எடுத்துக்கலாம், அப்படியும் செய்யலாம். இன்னொரு ஷேப்பில் கொஞ்சம் இதே மாதிரி கையில் எடுத்து உதிரி எண்ணெய்க்குள்ளே போட்டும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்கிறது வடை ஷேப்பில் தான். இதே மாதிரி கையில் வச்சு மெதுவாக அமர்த்தி விட்டு வடை ஷேப் பண்ணி கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இங்கே எடுத்துருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான். எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி நான் வீட்டில் யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய் தான். அதனால தான் இந்த எண்ணெய் எடுத்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இது ப்ரௌன் கலராக வர ஆரம்பிக்கும் போது திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு சைடு கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. உள்ளி வடைக்கு எப்போவுமே அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு டேஸ்ட்டு தான் நல்லா தெரியணும். நம்ம சேர்க்குற மாவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது தெரியாமல் போயிடும், அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு கிடைக்காம போயிடும். மாவு சேர்க்குறது வெங்காயம் மிக்ஸ் பண்ணும்போது அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி அந்த ஷேப்பு கிடைக்கிறதுக்காக தான். அதனால மைதா மாவு இல்லை நீங்கள் சேர்க்குற மாவே தான் இருந்தாலும் அதை சேர்க்கும்போது கம்மியாக சேர்த்தி கரெக்டான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உள்ளி வடை எல்லாமே பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. அந்த ஒரு 4 பெரிய வெங்காயம் வச்சுட்டு நான் 10 உள்ளி வடை மீடியம் சைஸில் செஞ்சு எடுத்துருக்கு.
இந்த ஹோட்டல் ஸ்டைல் உள்ளி வடையோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.